துரியோதனோட பேச்சை கேட்ட அந்த மூகாசுரன் அப்படிங்கிறவன் வந்து அந்த காட்டுக்கு போகிறான், அர்ஜுனனை பார்க்குறான். இந்த அர்ஜுனனை வந்து நம்ம திசை திருப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க கூட நம்ம சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தோற்றுருவோம். அதனால் நம்ம ஒரு பன்றி ரூபம் எடுத்து இந்த காட்டில் சுற்றி அர்ஜுனோட தவம் கலைகிற மாதிரி நம்ம இடையூறுகள் நிறையா கொடுக்கலாம், நிறையா விசித்திரமான சத்தங்களை உருவாக்கலாம். அவனை எப்படியாவது திசை திருப்பணும், அவனோட சிந்தை கலையை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தவத்திலேருந்து அவன் கலைஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண மூகாசுரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய காட்டுப்பன்றி உருவம் எடுக்கிறான். அவன் எடுத்து அர்ஜுனன் சுற்றி இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் முட்டி உடைக்கிறான், செடிகள் எல்லாத்தையும் பிச்சு அவன் வந்து சப்தங்களை உருவாக்குறான். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பாறைகள் எல்லாத்தையும் உருட்டி விடுறான், அதை அடித்து உடைக்கிறான். இதனால சப்தங்கள் அதிகமாக வருது. இதை கேட்ட உடனே அர்ஜுனனுக்கு பயங்கர கோபம் ஏற்படுது. நம்மளோட சிவ தவத்தை கலைக்கிறதுக்கு யார் இப்படி வந்து நமக்கு தொல்லைகள் கொடுக்குறா அப்படின்னு கண் திறந்து பார்க்குறான். அப்போ தான் யாரோ புதருக்குள்ளே வந்து அங்கங்கே ஓடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.